இந்தியா இனிப்பு தந்தியா பங்களாவில் வாங்க பாதுஷா சாப்பிடுங்க. படம் ரொம்ப நாள் கழிச்சுட்டு டெஸ்ட் மேட்ச்சு முடிஞ்சா போச்சு விடிஞ்சாச்சு அப்படின்னு ஓப்பனிங் இறங்கி வந்து நின்ன சிங்கம் ஒன்று போராப்பட்டது இல்லைண்ணா அங்கே புலி உருமுதா அடிச்சா பாரு அடி உங்களுக்கு இடி. என் பேர் கட்டுவாண்டா மாடி அதுக்குள்ளே கையை தட்டுங்க சங்கலை. ரோஹித் அண்ணா ஆருக்கு போனார் விடலை அப்படின்னு. ஐயோ சர்மாஜி உங்கள் தொண்டு போதுஞ்சி அப்படின்னு கேட்டேன். பாத்தியா யார் பாய் இவர் அர்னால்டு தம்பி அண்ணன் மாதிரி இருக்காரு. யாரு அர்னால்டு தம்பி அண்ணன் படம் பிடிச்சாம் பாரு ஒரு புடியே அவன் கேட்சி அடிச்சாம் பாரு மாடி. ஐயோ வர நம்ம ஆட்டம் இப்படியெல்லாம் போகுதே அப்படின்னு வேலைக்கு போக சிங்க இறங்கினே காட்டுக்கு விருந்து அப்படின்னு உள்ள வர கில்லு டெக் அவுட்டு. ஒரு அறிஞ்ச விஷயம் உலகறிஞ்ச விஷயம் அப்படின்னு பங்களாதேஷ் பிளேயர்ஸ் எல்லாம் கத்தி விளையாட தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க தாங்க மாட்டேன். போ 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 அண்ணே கோலி அண்ணே நீங்கள் காலி அண்ணே அப்படின்னு 6 ரனுக்கு வெளியே போன கோலி இஸ்ட காலி. அடுத்து என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு ரோஹித் சர்மா அங்கேருந்து கத்த 40க்கு 3 முடிஞ்சு போச்சு மேட்ச்சு. நம்மளை விடிஞ்சாச்சு. அவங்க பாகிஸ்தானே பந்தாடிட்டு தானே வந்திருக்காங்க. இது தெரியாமல் கையை தட்டுங்க ஜங்கலை அப்படின்னு தாண்டி ஆட்டம் மடக்கு தசரா கூட்டம் கூட. ஐயோ இது பார்த்தியா முட்டி டான்ஸ் போட்டுட்டு இருக்கேன் என்ன மூமெண்ட்டை மாப்பிள்ள நான் காட்டுறேன் மூமெண்ட்டு. ஆனால் உங்களுக்கு இருக்குதுடா சஸ்பெண்ட் வைங்க ஃபீல்டிங் இல்லைங்கடா அதை விட்டுட்டு பண்ணிட்டு 39 ரன்னுக்கு அனுப்பிட்டு அவனை வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. வாயில் கொஞ்சம் அல்வா கொஞ்சம் வச்சா நல்லா இருக்கும். என்ன மூமெண்ட் இது அப்படின்னு அஸ்வின் நான் பின்னாடி இருந்து பார்க்க என்னதான் மேட்ச் ஆடுறீங்களோ போச்சு போங்க அப்படின்னு தூரத்தில் இருந்த கிங் கோலி கையை தட்டி அசிக்கி அப்படியே ஜெய்ஸு ஒன்று நம்பி தாண்டா இருக்கோம் நாங்கள் பாய்ஸு அப்படின்னு கேட்ட. இந்த வில்லேஜ் இருப்பலாம் எனக்கு தெரியாதான் நான் உங்களை காலி பண்ணி அனுப்பிச்சிடுவேன். அப்பாடா ஜெய்ஸு ஒன்று நம்பி இருந்தது போயிடுச்சு அப்படின்னு 56 ரனுக்கு வெளியே போக. அடுத்து வந்த கேளு என் மேலே வச்ச ஸ்பாயிலு அப்படின்னு 16 ரன்னுக்கு வெளியே போக. அடுத்து விக்கெட்டு விழுமா இல்லை நாக் அவுட்டுக்கு தான் போவோமா அப்படி 145க்கு 6 இருக்க. உயிர் கொடுத்த மன்னர்கள் சென்னை சேப்பாக்கத்தின் வின்னர்கள் அப்படின்னு கண்டுபிடித்த ஜொட்டு என்னும் தளபதி ராஜா அடுத்து வந்த நம்ம அஸ்வின் அண்ணன் புடினே விடுனே அப்படின்னு மாறி சரமடியே அடிச்சு வெடியா வெடிச்சு சூப்பராக அப்படின்னு 232 அப்படின்னு 250 அப்படின்னு ரன் அதிகமாக ஆக்கிட்டு போவேன். கலக்க டான்ஸும் போட பேட்டை சும்மா சுற்றி காட்ட வேண்டாம் நான் தான் தளபதிடா அப்படின்னு ஜட்டுவான உள்ள சொல்ல அப்படின்னு எல்லா பந்தையும் அப்படின்னு அடிச்சு முடிக்க தண்டனக்க அப்படின்னு டான்ஸ் ஆன அம்பையரு என்னங்க இது டொக்கு அப்படின்னு எட்டி பார்க்கத்துள்ள அஸ்வின் அண்ணா 100 சூப்பர். அப்போ சென்னை சேப்பாக்கன்னா விடுவோமா எல்லாம் கையை தட்டுங்க கும்மி அடிங்க நான் 100 அடிச்சிட்டேங்க. நான் அஸ்வின் அண்ணா ஜாலியாக கை தட்டி விளையாட. அடுத்து நானும் வர மாப்பிள்ள நீ கையை கொடு. என்னடா கண்ணாடி இது ஒன்றுமே தெரியல. அடுத்ததான் சன்லைட் போடுற மாதிரி ஒரு நல்ல கண்ணாடி வாங்கணும் அப்படின்னு கொடுக்க. அடித்தாரு 100 பிடிச்சாரு மேட்ச்சு அப்படின்னு மாற்றி விளையாடு. எங்கே பாரு தம்பி நான் சொன்ன கேட்க மாட்டேன் எனக்கு ஒரு பிரெட் ஆம்லெட் ஒன்று போட்டு விட அப்போ தான் உங்களுக்கு விக்கெட் கொடுப்பேன். கதை இப்படி போகுதா அப்படின்றதுக்குள்ள டைமே முடிஞ்சு போச்சு வாங்க உள்ளே போய் போட்டு தரேன் அப்படின்னு மாறி அடிக்க. அதிகபட்சமாக அஸ்வின் அண்ணா 102 அடிக்க. ஜடேஜா அண்ணா 86 அடிக்க. முடிஞ்சு போச்சு மேட்ச்சு. டே 1 ஆயிடுச்சு. நாளைக்கு பார்த்துருவோம் முடிச்சு அப்படின்னு. இன்றைக்கி என்ன அடிக்க போகிறாங்களோ இல்லை பார்த்து டே 2ல் என்ன அடிக்க போகிறாங்களோ இல்லை என்ன பண்ண போகிறாங்களோன்னு பொறுத்திருந்து போகிறங்கள். கருத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டிடுங்கள். உரட்டாங்கள் ஜாலியோ ஜிம் காணோம்.